வணக்கம் வியர்ஸ், நம்பியூர் ட்ரீம்லேண்ட் சார்பாக உங்களை எங்களது சேனலுக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இன்று புதுசா விற்பனைக்கு வந்திருக்கிற பூமி எங்க இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சத்தி டு கோபி மெயின் ரோட்ல இருந்து சரியா 3 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது. இந்த பூமியினோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா சரியா 90 சென்ட்டுங்க. 5 சென்ட் வீட்டோட இந்த பூமி அமைஞ்சிருக்குது. கட்டோடு தார் ரோடு பேஸ் 110 அடியோட தாங்க இந்த பூமி இருக்குது. மேலும் இந்த பூமிக்குள் என்னென்ன இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போம். இப்போ இந்த பூமி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கட்டோடு தார் ரோடு பேஸ்ல இருந்து உள்ள இறங்கணும்னா இந்த பூமி தாங்க வருது. இந்த பூமியிலேயே முன்னாடியே அதாவது மாட்டு செட்டு, அதாவது இங்க வேலை செய்யற ஆட்கள் தங்குற மாதிரி ஒரு 3 சென்ட் அளவுள்ள ஒரு வீட்டை தாங்க நம்ம பார்க்கறோம். இப்போ இது பார்த்தோம்னா இந்த 3 சென்ட் வீடு ஆட்கள் தங்குற மாதிரின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுல தான் நம்ம இருக்கிறப்போ இது பார்த்தீங்கன்னா அதாவது விவசாயம் பண்ணின களஞ்சியம் எல்லாம் காய போடுற அளவுக்கு களம் இதுக்கு ஏற்பாடு பண்ணிக்காங்க 1 சென்ட் அளவுக்கு. அதுக்கு பக்கத்தாலேயே இன்னொரு சென்ட் அளவுக்கு மாட்டு கொட்டகை மற்ற விவசாய பொருட்கள்லாம் வைக்கிற மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்காங்க. திரும்ப ஆட்கள் தங்குற மாதிரி பார்த்தோம்னா அது ஒரு 2 சென்ட் அளவுக்கு வீடு இருக்குதுங்க. இந்த வீட்டுக்கு மின்சார வசதி என்னன்னு பார்த்தோம்னா தனி சர்வீஸோட இந்த வீட்டுக்கு இருக்குதுங்க. இது போக இன்னும் இதுக்கு போர் சர்வீஸை நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பூமியில பார்த்தோம்னா தென்னை மரம் எவ்வளோன்னு கேட்டோம்னா சரியா காப்பு நிலையில 35 மரம் தென்னை மரம் 10 வருஷ வயதுள்ள மரத்தை தாங்க நம்ம பார்த்தோம். இப்ப இந்த 90 சென்ட் பூமியிலைங்க அதாவது சப்போட்டா, கொய்யா, மாதுளை, சாத்துக்குடி, இது மாதிரி எலுமிச்சை, இது மாதிரி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பழங்கள் வகையான மரங்களும் வச்சிருக்காங்க. இதுக்கு தண்ணீர் வசதி என்னன்னு பார்த்தோம்னா இப்ப பார்த்துருப்பீங்க. அதாவது 350 அடி போர், தனி சர்வீஸு, ஃப்ரீ சர்வீஸ் 5 HP தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது. தண்ணீர் நல்ல தண்ணி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த பூமியினோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க. இது கீழ்பவானி ஆற்றங்கரைக்கு மிக அருகாமையில தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது. இது தண்ணீர் வளமிக்க ஏரியாவில், அதாவது சுற்றிலுமே தோட்டங்கள் நிறைந்த பகுதியில் தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது. அதனால தண்ணீரை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதாங்க போர்லேருந்து வர்ற தண்ணி சரியா 3 இன்ச்சு தண்ணி இதே அளவுலயே வந்துட்டு இருக்குதுங்க தண்ணி. இப்போ நம்ம இந்த 90 சென்ட் தோட்டத்திலிருந்து வெளியே வர்றோங்க. வெளியே வந்தோடனே அதாவது தார் ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடு இதுதாங்க இந்த வீடு. 5 சென்ட் அளவு கொண்ட வீடு இதுதாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள தாங்க வந்துட்டோம். இந்த வீடு என்ட்ரன்ஸ் உள்ள வந்த உடனே அதாவது ஒரு தனி ஸ்டோர் ரூம் இருக்குதுங்க. அடுத்து அப்படியே உள்ள வர்றோம். உள்ள வந்தோடனே
நான் வீட்டுக்கு உள்ளே வந்துட்டேங்க. இப்போ நம்ம உள்ள ஹாலுக்கு போகிறோம். இந்த ஹாலினோட அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து 16க்கு 21 அளவு கொண்ட ஹாலு தாங்க நம்ம பார்க்குறோம். இந்த வீட்டினோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த பழங்காலத்து அமைப்பு. இது வந்து இந்த தூண்கள் வந்து எல்லாமே வந்து தேக்கினால் ஆன தூணுங்க. மேலே வந்து சட்டங்கள் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து எல்லாமே வந்து மரத்தில் ஆன சட்டங்கள் தாங்க போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம உள்ள இதில் வந்து பெட்ரூம் பார்க்குறேங்க. 10க்கு 16 அளவு கொண்ட பெட்ரூம் தாங்க நம்ம பார்க்குறோம். எல்லாமே வந்து மரத்தினால ஆன பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள் தாங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. கிச்சனுங்க நான் பார்க்குறேன். இது கிச்சனோட அளவு எவ்வளோன்னு கேட்டோம்னா, சரியா 10க்கு 16 அளவு கொண்ட இதே கிச்சன் தாங்க நம்ம பார்க்குறோம். ஓகே வியர்ஸ், இந்த 90 சென்ட் பூமியில் சகல வசதியோட, அதாவது வந்து 2 வீடு, குடியிருக்கிற மாதிரி ஒரு 5 சென்ட் வீடு, அதாவது வந்து பழங்கால அமைப்பில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குது பார்த்துருக்குறீங்க. அதாவது வந்து இது இப்போ நினைச்சாலும் கட்ட முடியாத அளவுக்கு அந்த வீடோட அமைப்பு அருமையான நிலையில் இருக்குதுங்க. அடுத்தது கேட்டோம்னா 35 தென்னை மர காப்பு நிலையில் தனி போர், தனி சர்வீஸோட, வீட்டுக்கு 2 சர்வீஸு, போருக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸோட தாங்க நாங்கள் இந்த பூமியை பார்த்தோம். மேலும் இந்த பூமியை விளைவு நிலவரங்கள் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். மேலும் ஏதாவது இந்த பூமியை பற்றி தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.